கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த காலை வேலைக்காக ஆண்டவரை சோத்தரிக்கிறேன். இந்த நாளுகளே வேதத்துக்கு ஆதாரமாக 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 46ஆவது வசனத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று சொல்கிறார். யாரை பார்த்து? தாவீதை கோலியாத்தை பார்த்து சொல்கிறான். கர்த்தர் உன்னை என்னை கையில் ஒப்பு கொடுப்பார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, எதிரியை உன் கையில ஒப்பு கொடுக்க போறார் ஆண்டவர். சத்துருவை உன் கையில ஒப்பு கொடுக்க போறார். கோலியாத்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமாக அவன் எழுப்பி நிற்கிறான். எல்லாம் மிலிட்டரிலாம் பயப்படுது. ஆனா தாவீது பயப்படலை. அந்த தாவீது பயப்படாம அவனுக்குள்ள இருந்த அபிஷேகம், கிருபை, அவனுக்குள்ள வல்லமை வெளிப்பட்டு விட்டது. அவன் சொல்லுகிறான், கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பா. இஸ்ரவேலில் ஒரு தேவன் உண்டு என்று இஸ்ரவேலுடைய சேனைகளின் நாமத்தினால, இஸ்ரவேலின் இராணுவத்தின் சேனைகளின் நாமத்தினாலே வருகிறேன் என்று சொல்கிறான். பாருங்க, எவ்வளவு பெரிய காரியம். இஸ்ரவேல் தேவன், நம்முடைய தேவன், வல்லமுள்ள தேவன், பராமரிக்கிறார். நம்முடைய தேவனுடைய நாமத்தை உயர்த்தி அந்த அதிகாரத்தை அவன் என்ன பண்ணுகிறான்? பயன்படுத்துகிறான். இன்னைக்கு கர்த்தர் உன்னை ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி அவன் கல்லை எடுத்து அடித்து, வேத வசனம் சொல்கிறது 51ஆவது வசனத்தில் 17:51 அவன் பட்டயத்தை எடுத்து அவன் தலையை வாங்கி விடுகிறான். அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற சகோதரே, சகோதரியே, இன்னைக்கு ஆண்டவர் உன் கையில ஒப்பு கொடுக்க போறார். எதிரி உன் கையில ஒப்பு கொடுக்க போறார். உனக்கு விரோதமா, குடும்பத்துக்கு விரோதமா, தொழிலுக்கு விரோதமா, ஊழியத்துக்கு விரோதமா இருந்த அந்த கோலியாத்தை தேவன் இன்னைக்கு எல்லாத்தையும் கதையை முடிக்க போறான், ஒப்பு கொடுக்க போறார். கலங்காதே. அவருடைய வல்லமுள்ள தேவன், பராமரிக்கிற தேவன். உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த அபிஷேகத்தை பயன்படுத்த. பயப்படாத. பெரிய கோலியாத்து தானே பயப்படாத. அந்த சத்துரு உன் கையில ஆண்டவர் ஒப்பு கொடுக்க பாரா. கோலியாத்தை ஒப்பு கொடுத்தா அவன் சொல்கிறான், இந்த தாவீது இவன்கிட்ட ஒரு பலன் இல்லை, ஒரு கிருபை இல்லை என்று சொல்லி நினைத்து கொண்டு இருக்கலாம். ஆள் சின்ன பையனாக இருக்கலாம் நினைச்சு கொண்டிருந்த கோலியாத்து. ஆனா தாவீதை பாருங்க, அவனுக்குள்ள இருக்கிறவர் பெரியவங்கிறத கோலியாத்துக்கு தெரியாது. உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர், உலகத்தை வானத்தை படைத்தவர், உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவங்கிற மறந்து விடாதே சகோதரனே, சகோதரி. எவ்வளவு பெரிய கோலியாத்து, எவ்வளவு பெரிய சத்துருவா இருந்தாலும் சரி, இன்னைக்கு தேவன் உன் கையில ஒப்பு கொடுக்க போறா. உனக்கு விரோதமா, குடும்பத்துக்கு விரோதமா, தொழிலுக்கு விரோதமா, தொழிலுக்கு விரோதமா, படிப்புக்கு விரோதமா, இருக்கிற பகுதியில உனக்கு விரோதமா எழும்பின எந்த சத்துருவாகிய கோலியாத்து இருந்தாலும் இன்னைக்கு உன் கையில ஒப்பு கொடுக்க பாரா. நம்முடைய தேவன் உனக்குள்ள இருக்கிறவர் பெரியங்கிறத மறந்துடாத. தாவீது அதை தான் உணர்ந்தான். ஐயோ, இந்த மனுஷன் யாரு? இவனை காட்டிலும் நம்முடைய தேவன் இராணுவத்தின், இஸ்ரேல் இராணுவத்தின் தேவன் அல்லவா, அதிபதி அல்லவா, என் கூட இருக்கிறார், என் கூட இருக்கிறார். இன்னைக்கு உன்னை என் கையில ஒப்பு கொடுக்க போறா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்ருவை உன் கையில ஒப்பு கொடுப்பா, எதிரியை உன் கையில ஒப்பு கொடுப்பா. இனி நீ பயப்பட வேண்டிய தேவையில்லை. சத்ரு உன் கையில ஒப்பு கொடுக்க பாரா. இன்றைக்கே அது நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரன், சகோதரியே, தாவீதுக்குள்ள இருக்கிற தேவன் தான் உனக்குள்ள இருக்கிறான். அதை மறந்துடாத. அது அந்த வார்த்தையில வல்லமை இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது. அவன் நேற்று என்று மாறாதவராய் இருக்கிறான். எத்தனை பேர் ஆண்டவரின் சத்ரு ஒப்புக்கிட்டு விசுவாசிக்கிறீங்க? கோலியாத்தை முறியடித்த தாவீதை போல உனக்கு விரோதமா, குடும்பத்துக்கு விரோதமா, தொழிலுக்கு விரோதமா, ஊழியத்துக்கு விரோதமா எந்தெந்த கோலியாத்துக்கு நிக்கணும் அப்படி ஒப்பு கொடுக்க போறா. எத்தனை பேர் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கண்களை முடிச்சபோது செய்வோம். நல்ல ஆண்டவரையே சோத்திரம். தாவீது சொல்லுகிறான், கர்த்தர் உன்னை இன்னைக்கு என் கையில ஒப்பு கொடுப்பார் சொல்லி. அப்பா அப்பா உம்முடைய நீர் அவனோடு கூட இருந்ததுனால அப்பா அந்த கோலியாத்தை அவன் கையில ஒப்பு கொடுத்து, அவன் தாவீது மூலமாக அந்த கோலியாத்தை நீர் அடித்து அவன் தலையை வாங்கி, ஆண்டவரே, இஸ்ரவேலில் ஒரு தேவன் உண்டு என்று, வானத்து பூமியை படைத்த ஜீவனுள்ள தேவன் உண்டு என்று நம்முடைய நாமத்தையும் நாம் விளங்கன பண்ணினான். அப்பா விளங்க பண்ணினான். அதே போல எங்களுக்கு விரதமா எழும்புற எல்லா கொடியத்தோ எலும்பு எல்லா சத்துருகளை இன்னைக்கு ஒப்பு கொடுக்க போறதுக்கா சொல்றேன். இந்த வார்த்தைக்கு கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுமே எந்தெந்த சத்துரு அவர்களுக்கு விரதமா எழும்பி இருக்கிறானா இன்னைக்கு ஒப்பு கொடுக்க பேராக நம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்கள் இயேசுவின் நாமத்தால ஜெயம் எடுக்கிறோம். நல்ல தந்தையே, ஆமென், ஆமென். சத்துரு ஒப்பு கொடுப்பார். கலங்காதீர்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென், ஆமென், ஆமென்.